மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நீ என்னடா பனியன் போட்டுட்ருக்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, காலையில் கொஞ்சம் கடினமான ஒர்க் அவுட்லாம் பண்ணேன். ரொம்ப நாளாக தள்ளி போட்டுட்டு இருந்த காலையிலாம் ஒர்க் அவுட் பண்ணேன். அப்படியே அவ்வளோதான், வந்தோன்னு முடியல, டப்புன்னு ஃப்ளாட் ஆகிட்டேன். படுத்து படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆஃபீஸ் கேப் தான் புக் பண்ணியிருந்தேன், நம்ம தனலட்சுமிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் கேப் பண்ணால் 11:55 வாங்கினாரு. அதனால் அந்த மனுஷனுக்காக இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, நேற்று நாள் என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். செகண்ட் ஹாஃபு நான் கூட ஏதோ சாதாரண நாள் பொறுமையாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃபில் தான் ட்விஸ்ட்டு. திடீர்னு மழை பெஞ்சிச்சு. இவ்வளோ நாளாக அக்னி நட்சத்திரம் போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருந்த டைமில் திடீர்னு மழையை பார்த்தோன்னா தெரியலங்க, அத்தி பூத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நல்லா தான் இருந்துச்சு, குழுன்னு. என்ன வெளியே போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. வெளியே வந்து பார்த்தா ரோடு ஃபுல்லாக கதை ஆயிடுச்சு. மழைனாலே இந்த ஊரில் டபுளாக ஆகும் டிராஃபிக்கு, சொல்லவா வேணும். அதுக்கு நடுவில் பைக்கை கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஓட்டி மாதத்தள்ளியிலலாம் அங்கேயே தங்கி தூங்கி அதுக்கப்புறம் வரதுக்குள்ள தான் பெரிய பாடாயிடுச்சு. அதாங்க, அந்த டயர்ட்னஸ்லேயே என்னமோ தெரியல, நான் நல்லா தூங்கிட்டேன் டைமுக்கு. நைட்டு ஒரு 10:30 தூங்கினேன். மழை பெஞ்சிங்கன்னா நான் ஒய்ஃபை போட்டுக்கிச்சு. இது சரி பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. அதனால் சரி, எதுக்கு முழிச்சிட்டு இருக்கணும்னு இருந்த டயர்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதுதான் நான் பண்ண நல்ல விஷயம். ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு எனக்கே தெரியுது, அந்த அளவுக்கு இதாக இருக்குது. அதனால் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். 8:30 தான் எழுந்திரிச்சு நம்ம ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு காலையில் இருக்க லெமன் ரைஸ் சித்தான் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து ஆஃபீஸுக்கு போகலாமேன்னு வந்தால் கொஞ்சம் டயர்டாக இருக்கே. கொஞ்சம் நேரம் கண்ணா சிவம் தூங்கினேன். பார்த்தா பயங்கரமாக டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கடைன்னு குளிச்சுட்டு சட்டையெல்லாம் என் பண்ணிட்டு டைம் ஆகிடும்னு தோணுச்சு. சரி, ஏதோ ஒன்று இருக்குதா, பனியன் எடுத்து போடுவோங்கன்னு பனியனை போட்டு போனேன். பார்ப்போம் நம்ம கிளாமர் ஷோ இன்னைக்கு எப்படி இருக்கும். நாளைக்கு சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நான் தான், வேறையாது. பை பை.